திருமணமாக இன்னும் 7 நாட்களே இருக்கிற நிலையில வருங்கால மாமியாரோட ஓடி சென்ற மருமகன். உத்தரப்பிரதேசம் மாநிலம் அலிகார் மட்ராக் பகுதியில பெண் ஒருத்தவங்க அவங்களுடைய மகளுக்கு வரம் தேடி வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த மகளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சு இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணமும் நிச்சயிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் வருகிற 16ஆம் தேதி திருமணம் அப்படின்னு சொல்லி அதற்கான அழைப்புதழ் எல்லாமே அச்சடிக்கப்பட்டு உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுத்து வந்திருக்காங்க. இதற்கு நடுவுல மாப்பிள்ளை அடிக்கடி மணப்பெண்ணோட வீட்டிற்கு போறத வழக்கமா வச்சிருக்கிறாரு. அப்போதுதான் மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் மாமியார் மகளை விட சற்று அதிகமாவே அழகா இருந்திருக்காங்க. இதனால மயங்கிய மாப்பிள்ளை மாமியாருக்கு செல்போன் வாங்கி அதுல இருவரும் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டு அரட்டை அடிச்சிருக்காங்க. இந்த அரட்டை பேச்சு விரைவில் காதலா மாறி இருக்கு. மாமியாரோட நடவடிக்கையில சந்தேகம் ஏற்பட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு மாமியார் திருமண வேலைகள் குறித்து தான் பேசுவதா சொல்லிருக்காங்க. இந்த நிலையில மாமியார் தன்னுடைய மகளுக்கு துரோகம் செஞ்சு வருங்கால மருமகனோட ஓடி போக முடிவு செஞ்சு திருமணத்திற்கு இன்னும் 7 நாட்களே இருக்கிற நிலையில மாமியாரும் மருமகனும் ஓடி போறாங்க. இது மட்டும் இல்லாம மகளுக்காக வாங்கி வைத்த நகை மற்றும் பணத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாத தாயை சந்தேகப்பட்டு மணப்பெண்ணோட உறவினர்கள் பீரோவை திறந்து பார்த்ததுல நகை மற்றும் பணம் காணவில்லைன்னு தெரிஞ்சு அதுல அதிர்ந்து போனவர்கள் மணமகனோட வீட்டிற்கு போய் பார்த்ததுலதான் இன்னும் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மணமகனும் அவருடைய வீட்டுல இல்ல. இருவரோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில இருக்கு. இதை தொடர்ந்து உறவினர்கள் போலீஸ்ல புகார் செஞ்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டு காணாம போன இருவரையும் செல்போன் சிக்னலை வச்சு தேடுற பணியில போலீஸ் ஈடுபட்டு வராங்க. மகளுக்கு துரோகம் செய்த தாயும் வருங்கால கணவரும் ஓடி சென்ற சம்பவம் தான் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.